கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனம். நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். 3 நபர்களை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். நோவா, தானியேல், யோபு. இவங்கெல்லாம் நீதிமான்கள் என்கிற பெயர் பெற்றவர்கள். இவங்க நீதிமானாய் இருந்ததுனால அதே நீதி அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் நீதிமானாய் இருந்தால் நான் தப்புவிக்கப்படுவேன், என்னுடைய பிள்ளைகளும் அதற்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். எங்க அப்பா யோக்கியத்தனத்தினால எனக்கு அதெல்லாம் கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு முன்பதாக அவரவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு பொறுப்பானவர்கள். நம்முடைய ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவை நாமே செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும். மூதாதையர்களுடைய ஒருவேளை சில தொழில்களில் அப்பாவுக்கு பிறகு பிள்ளைன்னு வருது, சில ஊழியங்கள்ல அப்பாவுக்கு பிறகு பிள்ளைன்னு தாங்களே வகுத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவனுக்கு முன்பதாக அப்பாவினுடைய நீதி நியாயங்களை வைத்துக்கொண்டு பிள்ளைகளும் அதை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அப்பிள்ளைகளும் அதை தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்க்கை முறைகளை தேவனுக்கு உகந்தபடி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அழகான உதாரணங்கள் நோவா, தானியேல், யோபு. என அன்பானவர்களே, அவரவர்களுடைய ஆத்துமாக்களை குறித்த கரிசனை அவரவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். எனக்கு ஒண்ணுனா நான் ஜெபிக்கணும். இந்த ஜெப வாழ்வினால் ஆண்டவர் நம்மை மாற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நல்ல ஆண்டவரே, பெற்றோர்கள் எவ்வளவுதான் நீதிமானாயிருந்தாலும் பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஏற்றபடி தங்களை காத்துக்கொள்ள நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.